எலி வலையா இருந்தாலும் தனி வலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கான ஒரு வீடு நான் சொந்தமா வாங்கிக்கணும். சின்னதோ பெருசோ எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நான் சொந்தமாக எனக்கான ஒரு வீடை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்களா, நான் வந்து எப்படியாவது லைஃப்பில் ஒரு வீடு வாங்கணும், அது என்ன வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சென்னைக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அன்பான வியூவர்ஸ், ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்க, எங்களோட வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரீம் ஹோம் பையராக மாறுவீங்க. ஸோ அதனால் இந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம் அண்ட் வாம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம். ஸோ ஒரு டெவலப்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீடு கொடுக்கலான்ற மாதிரி கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 30 இயர்ஸாக ஒரு 30 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1987 இந்த டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட பெரிஃபரல், சென்னையை சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனுக்கான வீடு, ஒரு மேபி வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் தான் கொடுக்க முடியும், 15 லட்சம் தான் கொடுக்க முடியும், 30 லட்சம் தான் கொடுக்க முடியும், 40 லட்சம் தான் கொடுக்க முடியும் எப்படி சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட் பீப்புளுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய டெவலப்பர். 40 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏரியா டெவலப் ஆகிருக்கு. பர்டிகுலராக நான் சொல்லணும்னா ஒரகடம் உங்களை நான் சொல்லுவேன். ஒரகடம் அப்படின்னு ஒரு ஏரியாவை இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படி ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சி மேசிவ் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் வீடு வாங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமல் நீங்கள் வாங்கலாம், யார் வேணால் வாங்கலாம். ஸோ நான் வந்து சார் நான் வந்துட்டு இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன், சார் நான் இப்போ தான் ஜாபுக்கு சேர்ந்தேன், சார் இப்போ தான் நான் வந்து 30,000 சேலரி வாங்குறேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய யார் வேணால் இங்கே வீடு வாங்கலாம். ஸோ என்னுடைய ஒரு டேக்லைன் உண்டு. ஸோ என்னுடைய விசிட்டிங் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் நான் வச்சிருப்பேன். இந்த சேம் டேக்லைன் மாதிரி இதே கம்பெனி வந்து சூப்பராக ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கூடுவாஞ்சேரி வந்திருக்கிறோம். கூடுவாஞ்சேரியில் அருண் எக்ஸலோ பில் பண்ணுற ஹரிப்ரியா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் ப்ராடக்ட். ஸோ 4 ஃபேஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்த 4 ஃபேஸில் 2 ஃபேஸ் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட்டாக. ஸோ இப்போ இருக்கிறது வந்து இன்னும் 2 ஃபேஸ் இருக்குது. 3rd ஃபேஸ் அண்ட் 4th ஃபேஸ். 3rd ஃபேஸில் அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு 4th ஃபேஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த அவைலபிலிட்டியில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் அந்த 2 பெட்ரூம் காம்பினேஷன் அவைலபிள். ரெண்டுமே உங்களுக்கு மாடல் ஹவுஸ் காமிக்கிறேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் அக்வயர் பண்ணலாம், யார் வேணால் வாங்கிக்கலாம். பேங்கான் மெயின் ரோடு, கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு, பேங்கான் மெயின் ரோடு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. வாங்க ப்ராஜெக்ட் பார்க்க உள்ளே போயிடலாம். திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூடுவாஞ்சேரியும் வருது, எல்லா வண்டிங்களும் வருது. ஈவன் இங்கேருந்து தாம்பரத்துக்கு வண்டி இருக்குது. அகைன் செங்கல்பட்டுக்குமே இந்த பக்கம் வந்து ரூட் அவைலபிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. இங்கே தான் ஆன் மெயின் ரோடு தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அருணெக்ஸுல ஹரிப்ரியா ஆன் மெயின் ரோடு தான் இருக்குன்றதுக்காக இதை காமிக்கிறேன். ஜஸ்ட் பாருங்கள். ஸோ ஆன் மெயின் ரோடு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேஷனுக்கு எந்த விதத்திலும் குறை கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இங்கேருந்து எங்கே போகணுன்னாலும் நீங்கள் போகலாம். ஜிஎஸ்டி ஹார்ட்லி 6 கிலோமீட்டர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் 7 கிலோமீட்டர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு சொன்னால் நமக்கு ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 9 கிலோமீட்டருங்க. ஸோ நமக்கு வந்து எல்லா விதத்திலும் காம்படிஷன் அவைலபிள். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ரொம்ப நியர்பை இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஸ்கூல் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் அவைலபிள். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்யா மந்திரி ஸ்கூல் அவைலபிள். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ்ஆர்எம்சியோட பப்ளிக் ஸ்கூல் அவைலபிள். அதே மாதிரி எஸ்ஆர்எம்எஸ் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இது எல்லாமே நியர்பையில் இருக்கிறதுனால நமக்கு எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே போயிட முடியும். அகைன் ஜோஹோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 15 மினிட்ஸ் நீங்கள் போயிட முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சரி, நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல் ஹவுஸ் உங்களுக்கு நிறைய காமிச்சிருப்போம். நிறைய ப்ராஜெக்ட்டில் வந்து மாடல் ஹவுஸ் போய் காமிச்சிருப்போம். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. பட் நான் அது மாடல் ஹவுஸாக காமிக்கல, ஆக்சுவல் யூனிட்ஸ் உங்களுக்கு நான் எப்படி யூனிட்டை டெலிவரி கொடுப்பேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்க போயிடலாம். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 780 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 பெட்ரூமு 2 டாய்லெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எவ்வளோ வந்து நமக்கு ஸ்பேசஸாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஆஸ் வெல் அஸ் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹரிப்ரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 780 ஸ்கொயர் ஃபீட் அந்த ஹவுஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆக்சுவல் யூனிட்டுங்க இது. ஸோ இந்த ஆக்சுவல் யூனிட்னும் போது நமக்கு வந்து 780 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி சைஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கேள்வி தான் கேட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சைஸுங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் அண்ட் டைனிங்கு ப்ளைனாக இருக்குது. ஸோ இந்த வீடு தான் நமக்கு வந்து உங்களுக்கு ஹேண்டிங் ஒர்க் பண்ணுவோம். ஸோ உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிச்சன் இங்கே இருக்குது. மேபி நான் இன்னும் கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மேபி நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா, இந்த வீடெல்லாம் வாங்கினீங்கன்னா ஓப்பன் கிச்சன் கேட்டு வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிச்சன் சைஸ் இருக்குங்க, கிச்சன் போதுமான சைஸ் இருக்குது. மேபி சைஸ் கேட்பீங்கன்னு சொன்னால்
ஒரு 6x8 பக்கம் கிச்சன் சைஸ் இருக்கு. பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு 1 ஃபீட் கட் பண்ணி இந்த வாலில் ஒரு 1 ஃபீட் கட் பண்ணினா இது நம்ம ஓப்பன் கிச்சனாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் டைனிங் போடும்போது உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பேசஸ் எனக்கு தெரிஞ்சு 780 ஸ்கொயர் ஃபீட்டில் இது நல்ல பெரிய கிச்சனுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ்டு பெட்ரூம் வித் அட்டாச்சுங்க. ஸோ பாத்ரூமே வந்து நல்ல 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 சைஸ் பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் டு 5.5 by 5.5 பண்ணியிருக்காங்க. பிரதர் பாத்ரூம் காமிங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாரிவேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா தனியாக இருக்குது அண்ட் தென் டாய்லெட் தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து போதுமான அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன பால்கனி இருக்குது. அப்புறம் இது ஒரு பெட்ரூம்ங்க. இதுவும் அதே மாதிரி அட்டாச் டாய்லெட்டு. இந்த டாய்லெட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 7x5 இருக்குது சைஸு. ஸோ நல்ல பெரிய டாய்லெட்டு. ஸோ உங்களுக்கு நான் உள்ளே வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன். என்னென்னா இங்கே நீங்கள் வீடு வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எதர் சிங்கிள் பெட்ரூம் ஆர் 2 பெட்ரூம் நீங்கள் வீடு வாங்குவீங்கன்னு சொன்னால் இது அப்படியே வந்து இந்த கம்பெனி ஃபர்னிஷ்டாகவே தந்துடுறாங்க. ஃபர்னிஷ்டில் என்னென்ன தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடுலர் கிச்சன் முக்கியம், அது தந்துடுறாங்க. வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. டிவி வால்யூம் பண்ணி தந்துடுறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்னி வந்துடும் கிச்சனில். அது மாதிரி நமக்கு ஸ்டவ் ஹப் அதுவுமே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜாகவே கொடுத்துட்றாங்க. இப்போ இது ஆஃபரில் இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா இமீடியட்டாக வாங்க. ஸோ உங்கள் சிங்கிள் பெட்ரூமும் இது உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிஷ்டாக தராங்க. 2 பெட்ரூம் ஃபுல் ஃபர்னிஷ்டாக தராங்க. இங்கே 2 தான் அவைலபிள். சிங்கிள் பெட்ரூம் அண்ட் 2 பெட்ரூம் தான் அவைலபிள். ஸோ சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 390 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்குது. சிங்கிள் பெட்ரூம் உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வீடை வாங்கணும் அப்புறம் வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் இப்படிலாம் தனித்தனியாக பட்ஜெட் நீங்கள் பிரிப்பீங்க இல்லையா? ஸோ அங்கே பிரிக்க வேண்டிய வேலை இங்கே கிடையாது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 43 lakhs ரேஞ்சில் உங்களுக்கு இன்க்ளூஸ் ஆஃப் எவ்ரிதிங் கிடைச்சிரும். அண்ட் தென் சிங்கிள் பெட்ரூம் வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 lakhs இன்க்ளூஸ் ஆஃப் எவ்ரிதிங் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு நான் சொல்கிறேன். அருண் எக்ஸலோ ஹரிப்பிரியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ப்ராஜெக்ட் பார்த்துட்டோம் நான் நினைக்கிறேன். சாம் நீங்கள் ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னால் சிங்கிள் பெட்ரூம் வாங்கணும்னா ஹார்ட்லி கையில் ஒரு 2 lakhs இருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து வீடு வாங்கிட்டு போயிடலாம். அதே 2 பெட்ரூம் வாங்கணும்னு நினச்சின்னா நீங்கள் கையில் வந்து ஒரு 4 lakhs இருந்துச்சுன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வீடு வாங்கிட்டு போயிடலாம் கம்ஃபர்டபுளாக, எந்த பிரச்சனையும் இருக்காது. 90% நம்ம லோன் பண்ணி தந்துடலாம். இருக்கிற எல்லா மேஜர் பேங்க்லையும் அப்ரூவல் இருக்குது. இப்போ நான் வீடு வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கீ கொடுப்பாங்க. ஸோ அது இருக்குது. இல்லை சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து லேட்டாக கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 4th ஃபேஸில் வாங்கிக்கலாம். 4th ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 75 யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்கும்போது சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து வயசானவங்க லிஃப்ட்டில் ஏற முடியாது, ஸ்டெப்ஸில் ஏற முடியாது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு வீடு அவைலபிள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஹவுஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 4 ஃப்ளோருங்க, G+4. ஸோ 4 ஃப்ளோர் இருக்குது. லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 பவர் பேக்கப் அவைலபிள். லிஃப்ட் மட்டும் இல்லை, காமன் ஏரியா எல்லாமே பவர் பேக்கப் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு சுற்றி CCTV இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 24/7 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குங்க. இதே அருண் எக்ஸல்ல வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கூடுவாஞ்சலில் எதுவுமே இல்லைங்க. கூடுவாஞ்சலி ஃபுல்லாக பேர் லேண்டாக இருக்கும். ஸோ GSTல எக்ஸ்டான்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 பெட்ரூமே 45 lakhs தான் சேல் பண்ணாங்க. ஸோ உனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 to 1.5 CR ரேஞ்சுக்கு இன்னைக்கு அப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் மீன் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் ப்ராடக்ட் வாங்குவீங்கன்னு சொன்னால் இது ஆன் மெயின் ரோடு, நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. 80 feet ரோடு, பஸ் போகுது. இன்னும் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டை கவர்மெண்ட் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் வழியாக வருது. அதே மாதிரி இந்த ரோடு வழியாக நீங்கள் போனீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வரக்கூடிய ஒண்டர்லா அந்த ப்ராஜெக்ட் இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஸோ இது நிறைய ஃபுட்பால் கிரியேட் பண்ண போகிற ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ரிசியேஷனும் சரி தான், நமக்கு ஈல்டும் சரி தான், ரெண்டல் வேல்யூவும் சூப்பராக இருக்குங்க. ஸோ வேறு என்ன உங்களை தடுக்குது இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு? எஸ். ஸோ அதனால தான் இதை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing from Chennai Homes.